Hello all, welcome back to our YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, of course நீங்க thumbnailல பார்த்து வந்துருப்பீங்க. அதுதான் நம்ம டீடைலா சொல்ல போறோம். ஸோ என்ன பிளான் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு NEET 2024 எக்ஸாமுக்கான அந்த டைம் ரிமைனிங் டைம் வந்து ஒரு 5 months வந்து நம்மகிட்ட சாலிடாக கையில் இருக்குது. ஸோ இந்த 5 monthsல நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு மேபி நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த 5 monthsல நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சேனலில் நம்ம ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான அந்த கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ரிமைனிங் 5 monthsை ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் வச்சு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ் வந்து இருக்க போகுது. ஸோ என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களோட கொஸ்டின் பேப்பரில் நியர்லி 80 to 85% வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். கரெக்டாக ஒரு 15 to 20% தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கான்செப்சுவல் அதை பேஸ் பண்ண ஐடியாஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு மோர் ப்ராக்டிஸ், நமக்கு வந்து அதிகமான ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படுது. முடிஞ்சளவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ், நம்ம நீட்டில் கேட்குற மாடலாக இருக்கட்டும், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மாடல்ஸாக இருக்கட்டும், அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் உங்கள் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிடாது, எதுவுமே பண்ணாது. சரியா? ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அவங்க ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். த சேம் டைம் எக்ஸாமில் கம்மியான டைமில் அதிகமான ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும். கரெக்டாக? கம்மியான டைமில் அதிகமான ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும். அவங்களுக்கு தான் சீட் கிடைக்க போகுது. கரெக்டாக? ஏன்னா எல்லா கையிலையும் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு எழுதுங்க சொன்னாங்கன்னா எல்லாராலையும் எழுத முடியும். ஏன்னா பொறுமையாக எழுத முடியும். பட் ஆனால் அந்த 3 hours அந்த 3 சப்ஜெக்டையும் ஃபினிஷ் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் வந்து மேஜராக ப்ராப்ளம் வந்து கண்டெயின் ஆகிடும். சரியா? அப்போது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் எப்படி சீக்கிரம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு. சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த மாதிரி இருக்க போனால் கம்ப்ளீட் என்சிஆர்டி பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th 14 chapters, 12th 14 chapters, ஓவராலாக 28 chapters இருக்குது. ஸோ இந்த 28 chapterக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆல் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக கான்செப்டோட டீச் பண்ண போகிறோம். சரியா? இதுதான் நம்மளோட பிளான். ஸோ இது என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த எம்சிக்யூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரியா? நீட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கம்ப்ளீட் எல்லா கொஸ்டின்ஸும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்குற மாடல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் மாடல்ஸ், நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இந்த மாடல்ஸ் எல்லாம் வரலாம், இதுக்கப்புறம் வரலாம் ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ அதை பேஸ் பண்ண ஜேடபிள்யூ அந்த எக்ஸாமில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், அது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, தேவையான மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அதர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதுக்கு அங்கேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் மேபி ஐஐடி ஜாம். ஸோ ஐஐடி ஜாம் கிடையாது, ஒரு சில அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ அங்கேருந்து கலெக்ட் பண்ண ஒரு சில கொஸ்டின்ஸ், இது எல்லாமே சேர்த்து கலெக்டிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்சிக்யூ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த எம்சிக்யூ சீரீஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக எக்ஸாம் எழுத போகலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இதுல இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸோட எக்ஸாம் போனால் தான் உங்கள் எக்ஸாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். உங்களோட அப்போ தான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டாக? அது நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், என்ன ஐடியான்னு சொல்லிடுறேன். இப்போ நமக்கு சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 11th and 12th எது வேணால் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸ் வந்துட்டு மேபி கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ஒரு சில சாப்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு சில சாப்டர் வந்து ஒரு மீடியம் சைஸாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம இந்த மாதிரி பெரிய சாப்டர் இருக்குல்ல, கொஞ்சம் லாங் சாப்டராக இருக்குது, நிறைய குட்டி குட்டி கான்செப்ட் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த சாப்டரில் நம்ம மினிமம் ஒரு 150 கொஸ்டின்ஸ், 150 மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்கிட்ட 150 to 200 அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? அவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ்டு சாப்டராக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம் வித் கான்செப்டோட சொல்லி அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, எப்படி ஷார்ட்கட்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், மெமோனிக்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் சேர்த்து வச்சு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன சாப்டராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 12th டியூயல் நேச்சர், ஆட்டம்ஸ்,
நீ இந்த சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி சாப்டருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம் சரியா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கையில் வந்து இந்த எண்ட் ஆஃப் த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் பேங்க் உங்கள் கையில் இருக்கும் சரியா. நம்ம அவ்வளோத்தையும் நம்ம முடிச்சிருவோம். அப்போது இந்த வீடியோஸ் இருக்குல்ல, இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெகுலர் யூடியூப் வீடியோஸாக கொடுக்க போகிறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி. ஒவ்வொரு வீடியோ முடியவும் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் ஃபைலையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா நோட்ஸையும் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு எஃபெக்டிவான வேயாக இருக்கும் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் அப்படின்றது நான் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் அதுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது வந்து என்னால் பண்ணித்தர முடியும். ஸோ நமக்கு இந்த ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோஸ் போகிற மாதிரி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் வந்து டெய்லி ரெகுலர் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம 11th ஸ்டார்ட் பண்ணி 12th நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 months 2 to 3 months கூட இந்த சீரீஸ் நம்ம வந்து முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் 1.5 months or 2 months வந்து கேப் இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டாக இந்த எல்லா சாப்டரையும் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பிளான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணுறதுக்கு நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா பாசிபிள் வேஸும் இருக்குது. நீங்கள் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பிளான் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஃபிசிக்ஸ்க்கு நான் சொல்கிற ஐடியாஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சீட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம வீடியோஸ் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாடல் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணணும் சரியா. அப்படி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு மோர் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்குறதுனாலையும் மட்டும் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிடாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பட் ப்ராக்டிஸ் ஒன்லி ஹெல்ப்ஸ் யூ சரியா. முடிஞ்சால் நம்ம எண்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணல. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண. ஸோ நம்ம வீடியோ நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேபி அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிக்கிறோம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் ஏதாச்சும் சஜஷன் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம MCQ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.